நான் தான் உண்மையான கார்த்திக்னு சொன்ன அந்த வாய்ஸை கேட்டு கார்த்திக் ஷாக் ஆகுறான். அவனால் நம்பவே முடியல. இருந்தாலும் சந்தேகமா டெலிஃபோன் டைரக்டர்ல போய் கேட்டா இவனுக்கு 4 நாளா எந்த காலும் வரலன்னு சொல்றாங்க. ஆனா பார்த்தா மறுநாளும் இவனுக்கு அதே நேரத்தில் அதே கால் வர. கால்ல ஒருத்தன் நான் உன் லைஃபை மாத்தி காட்டுறேன், ஆனா அதுக்கு நீ நான் சொல்ற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்றான். அப்புறம் கார்த்திக் கால்ல அவன் சொன்னபடியே ஹவுஸ் ஓனர் கிட்ட கரெக்டா லீஸையும் இவன் வீட்டை ரிப்பேர் பண்ண செலவு பத்தியும் கணக்கு சொல்லி பேலன்ஸை மட்டும் கேட்கறான். இல்ல நான் உனக்கு கீழ் வீட்ல இருந்து வர இல்லீகல் இன்கம் பத்தி இன்கம் டாக்ஸ்ல போட்டு கொடுப்பேன்னு சொல்ல ஹவுஸ் ஓனர் பயந்து போய் பேலன்ஸ் அமௌண்ட் 5000 கொடுத்துறாரு. கார்த்திக் அந்த காசை வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கெத்தா ரெடி ஆகி நேரா ஆஃபீஸ்க்கு போறான். அங்க போய் மேனேஜர் கிட்ட இவன் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்க அக்கௌண்ட்ஸ் அப்புறம் லைசன்ஸ் பத்தி எல்லாம் சொல்லி இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கம்பெனியோட போட்டி கம்பெனிக்கு கொடுத்துருவான்னு கேட்க மேனேஜர் மிரண்டு போய் ப்ளீஸ் ரீஜாயின் பண்ணிக்கோன்னு கெஞ்ச கார்த்திக் அப்போ எனக்கு தனியா ஒரு கேபின் அப்புறம் நல்ல போஸ்டிங்னு கேட்டு வாங்கி ரீஜாயின் பண்றான். அந்த காலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இவனோட மொத்த லைஃபும் மாறிடுது. அப்புறம் நைட் மறுபடியும் அந்த கால் வர கார்த்திக் அட்டென்ட் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றான். இதெல்லாம் ஒரு விஷயமான சொன்ன ஃபோன் வாய்ஸ் நீ ஒன் சைடா லவ் பண்ற சோனாலியையும் உன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அவன் ஒய்ஃப் பத்தி கேளுன்னு சொல்றான். அந்த கால்ல சொன்ன மாதிரி கார்த்திக் போய் சோனாலி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேட்க அவன் பயந்து போய் ப்ளீஸ் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதன்னு கெஞ்சான். நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீயே சோனாலி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ற, இல்ல நான் சொல்லிடுவேன்னு மிரட்ட அவனும் பயந்து போய் சோனாலி கிட்ட தனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆன விஷயத்த சொல்ல சோனாலி யூ சீட்னு சொல்லி அரைஞ்சிடறா.